மத்திய கிழக்கு நாடுகளிலே 50 வருடங்கள் முன்னால் அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. அப்பாவுடைய நண்பர் அவரை தொடர்பு கொள்கிறார். உடனே அப்பா சொன்னார், "இங்க பாருப்பா, உனக்கு நடக்கிறது குரு தசை, ராகு புத்தி. எப்பவுமே ஒரு தசா காலம் முடியப் போகுது அப்படின்னாலே, நீ சற்று ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த தசா காலம் முடிகிறதுனால, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சரிவு அல்லது மாற்றம் வரும். உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துடு" அப்படின்னார். அந்த நண்பருக்கு பயங்கர நம்பிக்கை அப்பா மேல. கிளம்பி வந்துட்டார். இங்க வந்து பல்வேறு பணிகளை செய்தார். அதாவது சோப்பு விக்கிறது, அதுபோல சின்ன சின்ன பணிகள். 20 ஆண்டுகள் சென்றன. வாழ்க்கையில பெரும் முன்னேற்றம். அவருடைய பசங்கள்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இன்றும் நன்றி சொல்வார். எப்பவுமே ஒரு தசா காலம் முடியுது அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்திற்கான காலகட்டம். அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு நாம போராடிட்டோம்னா பெரிய வெற்றியை தந்துடும். இல்ல, நான் இந்த சூழலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், அது ஏதோ வகையில பாதகத்தை செய்துவிடும்.